இவன் கிறிஸ்துவானால் இவனையே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்ற ஒரு ஜனக்கூட்டம் தான் அங்கே இருந்தது. 33 வயது நிறைந்த வாலிப வயதில் இருக்கிற ஒரு தெய்வம் உனக்காக எனக்காக சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினாரே. எதற்கு எதற்கு தம்பி, எதற்கு? உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொல்வதற்காக. கையை தட்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட உடம்புல இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டார். பின்னா கிறிஸ்டியன் முள்ளால் முடியை பின்னி தலையிலே வைத்து ஓங்கி 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 அடித்தார்கள். சொன்னார்களாம், கண்களை கட்டி நீ கிறிஸ்துவானால் உன்னை அறைந்தது யார் என்று சொல். மரித்தார். 150 கிலோ வெயிட்டுள்ள சிலுவையை 18 கிலோமீட்டர் சுண்ணாம்பு பாறையிலே சுமந்து கொண்டு போனார். 1.5 கிலோ வெயிட்டுள்ள 3 ஆணிகள் அவருடைய சரீரத்தை உருவ குத்தி இறங்கியது. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். நாம் நம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டோம், நாம் நம்முடைய பார்வையை திருப்பிக் கொண்டோம். முதல் வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். அதே ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? பிரச்சனையோட, வேதனையோட, கண்ணீரோட, அவமானத்தோட, நிந்தையோட நீ அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய பாவங்கள் முன்பே இருப்பதினால் பிதாவாகிய தேவன் சொல்லுவாராம், இவன் பெரும் பாவி, இவனுக்கு செய்யவே கூடாது என்று சொல்லுவாராம். ஆனால் இயேசு என்ன சொல்லுவாராம் தெரியுமா? ஆண்டவரே, இவர்களுக்காக தான் நான் பூமிக்கு போனேன், இவர்களுக்காக தான் நான் அடிபட்டேன், அந்த தழும்புகள் இந்த வழிந்தோட ரத்தம் கூட இன்னும் ஆறல ஆண்டவரே, அதனால இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. பிதாவாகிய தேவனுடைய இருதயம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களை பார்த்த உடனே உருகி போய் சொல்லுவாரா நம்மை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பிழைத்திரு என்று சொல்லுவாராம். கையை தட்டி அவருடைய இரக்கம் நம்மை வாழ வைக்கிறது, அவருடைய இரக்கம் நம்மை நிற்க வைக்கிறது, அவருடைய இரக்கம் நம்மை ஊழியம் செய்ய வைக்கிறது, அவருடைய இரக்கம் பூமிக்கு நம்மை சாட்சியாய் மாற்றி வைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?